நாம நம்ம சேனல்ல இந்தியன் அடல்ட் மூவிஸ் மட்டும் இந்தியன் அடல்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிரைம் பிளே வெப் சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த பரிதர்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப் சீரிஸ் தான் பார்க்க போறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இந்த வெப் சீரிஸ் பண்ணுங்க சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. அதனால நம்ம இன்னைக்கு சீசன் 1 தொடருக்குங்க. சீசன் 1ல எபிசோட் 1 தான் நம்ம பார்க்க போறோம். சரி ஓகே गाइस, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டனை ஆல்ல வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா நோட்டிபிகேஷன் காட்டும். சரி ஓகே गाइस, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு விட்டுருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வீட்ல ஒரு பொண்ணு பாக்குற சீன் தாங்க நடக்குது. அங்க நம்ம ஹீரோவான பங்கஜ் அவங்க அப்பாவை கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்காரு. பொண்ணு பார்க்க வந்த நம்ம ஹீரோவை வெல்கம் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோனியான ஷீலா என்ன பண்றாங்கன்னா அங்க டீ எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே நம்ம ஹீரோவோடைய அப்பா என்ன பண்றாருன்னா அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ போட்ட டீயும் ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோனுடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா எனக்கு உங்க பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு, என் பொண்ணுக்கு ஏத்த நல்ல பையன் உங்க பையனா தான் இருப்பான், பத்தாவதுக்கு இவங்க ரெண்டு பேத்துக்கு ஏற்கனவே பழக்கம் இருக்கிறதால தான் நானும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோனுடைய அம்மா சொல்லும் போது அதுக்கு ஹீரோட அப்பா என்ன சொல்லாருன்னா நீங்க சொல்றது என்னமோ கரெக்ட் தான், உங்க பொண்ணு எனக்கு பிடிச்சதால தான் நானும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். சரி ஓகே, நம்ம மத்த விஷயத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், பங்கஜ் நீ ஏதாச்சும் பேச விரும்புறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, உங்களோட பொண்ணை நான் ரொம்ப நல்லாவே பார்த்துப்பேன், நீங்க பார்த்ததோட நான் 2 மடங்கு நல்லாவே பார்த்துப்பேன் அப்படின்னு பங்கஜ் சொல்றான். இப்ப அவங்க அப்பா என்ன சொல்றான்னா சரிப்பா, நீ பொண்ணு கூப்பிட்டு போயிட்டு ஏதாச்சும் பேச வேண்டியதுதான் பேசு, நான் என்னோட வருங்கால சம்மதி கூட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு இவர் சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோனோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா சரி மஷீலா, நீ உன் மாப்பிள்ளை கூட்டு போயிட்டு உன்னோட பெட்ரூம் சுத்தி காட்டு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவான பங்கஜும் அதுக்கப்புறம் ஷீலாவும் எழுந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப மாப்பிள்ளைய அப்பா பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட என்ன கேக்குறாருன்னா இங்க பாருங்க சம்பதி, எங்க கிராமத்துல ஒரு பழக்க வழக்கம் இருக்கு, அந்த பழக்க வழக்கத்தை நான் உங்கள்ட்ட முன்னாடியே சொல்லிடுறேன், ஏன்னா அதுக்கப்புறம் அதை தெரிஞ்சு நீங்க ஏன் இப்படி சொல்லல அப்படின்னு நீங்க என்ன கேட்க கூடாது, என்னை நீங்க தப்பா நினைக்க கூடாது அப்படின்னு இவர் சொல்ல வரும்போது அதுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு நல்லாவே தெரியும், கிராமத்துல நிறைய பேர் நிறைய பழக்க வழக்கம் வச்சிருப்பாங்க, அதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் எனக்கு சம்மந்தம் தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா உங்க குடும்பம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு அப்படின்னு பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்றாங்க. இதுக்கு மாப்பிள்ளையோட அப்பா என்ன சொல்றாருன்னா நான் சொல்ல வரத நல்லா கேட்டுங்க, இப்ப கிராமத்துல உங்க பொண்ணு என் பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்ல என் பையன் வெளியூருக்கு வேலைக்கு போயிடுவான், அவன் வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டானா வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும், அது வரைக்கும் எங்க வீட்டுக்கு வந்த மருமவை மாமனார் கூட சேர்ந்து கணவன் மனைவியா வாழணும், நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது, என்னுடைய மருமக பிள்ளை வெளியூருக்கு போயிட்டாருன்னா என் பொண்ணு உங்க கூட சேர்ந்தா வாழ்ந்துட்டு இருப்பா, அவர் வர வரைக்கும் அதானே, இது கிராமத்துல உங்க கிராமத்துல நடக்கிறதானே, அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு இவங்க அப்பாவும் சம்மதிச்சாரு. இதை கேட்ட உடனே அந்த அங்கிளுக்கும் சந்தோஷமாயிடுது, அட மானம் கட்டவங்களா, சரி ஓகே இவனுங்க எப்படியே போட்டோம். இப்ப இவனுங்க இப்படி பேசிட்டே இருக்கும்போது பொண்ணு மாப்பிளையும் பேசி முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப இந்த 2 சம்மதி வீட்டுக்காரங்க என்ன பேசுறாங்கன்னா சரி ஓகேங்க, இதுக்கப்புறம் நீங்க கல்யாண வேலை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க, இன்னும் 2 நாள்ல ஐயர் வந்துடுறாரு, அவர் நல்ல தேதி குடிச்சோடனே நம்ம கல்யாணத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு இவங்க கிளம்பும் போது அந்த மாமனார் என்ன பண்றாருன்னா அந்த மருமகளோட கையை பிடிச்சிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை நான் ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரியே சொல்றாரு. இந்த அங்கிள் சொல்றது அந்த பொண்ணுக்கு புரியவே இல்லைங்க, ஏன்னா 2 சம்பந்திக்குள்ள தானே இந்த விஷயத்தை பேசியிருக்காங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் இவ எப்படியா இருந்தாலும் மாமனார் கூட தான் இருக்கிற மாதிரி இருக்கும், இவளுக்கு ஒண்ணுமே புரியாததால இவ்வளவு சிரிச்சுட்டு ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப இவங்க எல்லாம் கிளம்பி போனதுக்கு அப்புறம் அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. அடுத்த சீன்ல பார்த்தோன்னா இன்னொரு அங்கிள் காட்டுறாங்க. இந்த அங்கிளை பார்த்தோன்னா நிறைய வெப் சீரிஸ்ல பாத்திருப்பீங்க, ஏன் லாஸ்டா போட்ட சித்தி வெப் சீரிஸ்ல கூட இவர் தான் ஹீரோவா இருந்திருப்பாரு. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய பெட்ரூம்ல உட்காந்துட்டு அடே மருமகளை எங்க போன சீக்கிரமாவா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மருமகளை கூப்பிட்டுருக்காரு. இவர் கூப்பிட்ட உடனே இதே டைம்ல உள்ள இருந்து ஒரு பொண்ணு குரல் கேக்குது, இதோ வந்துட்டோம்மா கொஞ்ச நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல ரொம்ப அழகா ஒரு பொண்ணு வந்து அவருடைய பக்கத்துல வந்து நிக்கிறேன். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா உனக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு, கூப்பிட்டோன்னே வர மாட்டியா, உனக்கு தெரியாதா நான் இந்த டைம்ல உனக்கு கூப்பிடுவேன்னு அப்படின்னு ஒரு சத்தம் போட்டுட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு என்ன மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்றா. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா அவளை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அவளை பெட்ல தள்ள விட்டு செம்மையாவே மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஆட்டமும் ரொமான்டிக்கா இருக்கும், முக்கியமா 18 வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும் பாருங்க. இப்படி இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீன் இப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கும் ஹீரோனிக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி சீனுங்க. இப்ப நம்ம ஹீரோனியும் ஹீரோவும் என்ன பண்றாங்கன்னா இவங்களோட முந்தானியும் அவரோட துண்டும் கட்டிக்கிட்டு நெருப்ப சுத்தி வரும்போது இவங்களுக்கு கல்யாணம் முடியற மாதிரி தாங்க இருக்கும். இப்ப இவங்க 2 பேரும் ஓமகுண்டத்தை 3 முறை சுத்தி வந்த உடனே இப்ப ஐயர் என்ன சொல்லனா சரி ஓகே சுத்தினது போதும், உங்க அப்பாவை கூப்பிடுப்பா, அவரை சுத்த சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோனி என்ன கேக்குறாங்கன்னா என்ன இது வித்தியாசமா இருக்கு, அவரை சுத்தினா அவரும் கல்யாணம் பண்ண மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு ஹீரோ என்ன சொல்லனா ஆமாமா நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், எங்களுடைய ஊர் வழக்கப்படி நாங்க இப்படிதான் பண்ணுவோம், நாங்க கல்யாணம் ஆனோடனே கொஞ்ச நாள்ல வெளியூருக்கு நான் வேலைக்கு போயிடுவேன், அது வரைக்கும் எங்க அப்பா தான் உன்னை பார்த்துப்பாரு, அதனாலதான் இப்படி 2வது கல்யாணம் பண்ற மாதிரி நாங்க ஆரம்பத்திலே பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ஹீரோனி என்ன சொல்லனா இதெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே முன்னாடியே அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் உங்க வீட்டுக்கு நல்லாவே தெரியும், ஏற்கனவே எங்க அப்பா
உங்க வீட்டுல பேசியிருக்காரு, அவங்கள சம்மதிச்சதால்தான் இந்த கல்யாணமே நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோனையும் திருத்தின்னு முடிக்கும் போதே இப்ப அவங்க அப்பாவும் அங்க நின்னுறாரு. இப்ப 2 பேர் சேர்ந்து மறுபடியும் அந்த ஓமகண்டத்தை சுத்தி வந்து நிக்கும் போது ஐரன் சொல்லனா, இந்த அக்னி சாட்சியா வச்சு உங்க 3 பேருக்கு இப்ப கல்யாணம் ஆச்சு. இப்ப நீங்க என்ன பண்றாங்கன்னா உங்க வீட்டு பெரியவங்கள்ட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோனையும் ஹீரோவும் போயிட்டு நேரா அவங்களுடைய மாமனார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதே போல அவங்க அப்பா ஆயிட்டையும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு அப்புறம் இப்ப இவங்க 3 பேர் என்ன பண்றாங்கன்னா நேரா வீட்டுக்கு வெளியில ஒரு ஆட்டோ நிக்குங்க. அந்த ஆட்டோல ஏறி உட்காராங்க. அதாவது ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா ஏறினோடனே ஹீரோனைய நடுவுல உட்கார வச்சுட்டு 3வதா ஹீரோ ஏறி உட்காராரு. இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த ஆட்டோ டிரைவரும் கண்ணாடி வழியா நம்ம ஹீரோனை சைட் அடிக்க பக்கத்துல ஹீரோட அப்பாவும் சும்மா இல்லாம ஹீரோனைய பார்த்துட்டே வராரு. இப்படியே இவங்க 3 பேரும் சைட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு வழியா அவங்க கிராமத்துக்கும் வந்துடுறாங்க. கிராமத்துல இருக்கவங்களாம் இவங்கள வித்தியாசமாவே பாக்குறாங்க. ஓகே, புது மாப்பிள்ள எல்லாம் வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ அவங்களோட வீட்டு வாசல்ல இறங்கினோடனே பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து அந்த பொண்ணுக்கு இவருக்கும் ஆர்த்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே ஆர்த்தி எடுக்கும் போது பக்கத்துல ஒரு அங்கிள் நிப்பாருங்க. அவர் யாரும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி ஒரு மேட்டர் பண்ணுவார் இல்லையா மருமகளை, அவர் தான். இப்படியே இவங்க ஆர்த்தி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட அப்பாவும் உள்ள போறாரு. உள்ள போனோடனே உள்ள ஒரு பொண்ணு இருந்து அவங்கள வெல்கம் பண்றாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாங்க மாமா, எப்படி உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ண வச்சுட்டு நீங்களும் மாமனார் ஆயிட்டீங்க, உங்களுக்கு ஒரு புது மருமகளும் கிடைச்சிட்டாங்க, நீங்க வாழ்க்கை என்ஜாய் பண்ண போறீங்க அப்படின்னு அவர் சொன்ன உடனே அதுக்கு அவரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாழ்க்கை எப்படி போகுது அப்படிதான் போகும் அப்படின்னு இவரும் சொல்றாரு. இப்ப அந்த பக்கத்து வீட்டுக்கார அங்கிள் என்ன சொல்றேன்னா, இதுக்கப்புறம் இவன் தலையில தான் எல்லா பிரச்சனையும் வந்து விடிய போகுது, இதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலையா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் இவன் தான் பொறுப்பா பாத்துக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு குடும்ப பொறுப்பு உனக்கு அதிகமா ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாத உன்னுடைய மருமகளுடைய சின்ன சின்ன ஆசையெல்லாம் நீ தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு டபுள் மீனிங்காவே சொல்றான். இதை கேட்ட உடனே அந்த கிழவனுக்கும் புரிஞ்சிடுது. சரி, ஓகே சொல்ற மாதிரி இவரும் தலையாட்டாரு. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய மருமகள்கிட்ட, தபர்கனா இவர் தான் நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரரு, அப்புறம் இது வந்து இவருடைய பெருமருமக, இவரோட பேரு புல்ஜாடி, அவ வந்து சின்ன மருமக, இவரோட பேரு வந்து சீமா. இந்த சீமாவை நீங்க ஃபர்ஸ்டே பாத்திருப்பீங்க. இந்த கிழவன் இந்த பொண்ணை வச்சுதான் செஞ்சிட்டு இருப்பாரு. இப்ப அந்த சின்ன மருமகான சீமா என்ன பண்றானா நம்ம ஹீரோனைய பார்த்து ஒரு மாதிரியா நக்கால சிரிக்கிறா. ஆனா நம்ம ஹீரோனிக்கு இவ ஏன் இப்படி சிரிக்கிறான்னு அவளுக்கு சுத்தமாவே தெரியல. இப்ப ஒரு வழியா நம்ம ஹீரோனைய உள்ள வெல்கம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோன் என்ன பண்றானா அவங்களுடைய பெட்ரூம்ல போய் உட்கார்ந்து இருக்கும்போது இந்த புல்ஜாடி இருக்கா இல்லையா பக்கத்து வீட்டுக்காரனுடைய பெருமருமக, அவ என்ன பண்றானா நம்ம ஹீரோடைய பக்கத்துல வந்து உட்காந்துட்டு அவ கையை பிடிச்சிட்டு என்ன சொல்றானா, தபர்மா நீ என்ன உன்னுடைய பெரிய அக்காவை நினைச்சுக்கோ, இங்க வருமா நான் உன்னுடைய பக்கத்து வீட்டுல தான் இருக்கேன், உனக்கு இந்த வீட்டுல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி நீ எந்த நேரம் வேணா வந்து என்ன கூப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ஹீரோட என்ன கேக்குறாங்கன்னா, சரிக்கா உங்களுடைய ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி இவ கேக்குறாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய வீட்டுக்காரு டெல்லிக்கு போய் 6 மாசம் ஆகுது, அவரு அங்கிருந்து சம்பளம் மட்டும் தான் அனுப்புவாரு, என்னையும் என்னுடைய தங்கச்சியும் என்னுடைய மாமனார் தான் பாத்துக்கிறாங்க, இதுக்கப்புறம் உங்க வீட்டுக்காரும் கொஞ்ச நாள்ல அவரும் வெளியூருக்கு போயிடுவாரு, அதுக்கப்புறம் உன்னையும் உங்க மாமனார் தான் பாத்துப்பாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் நீங்க இன்னுமா நம்பிட்டு இருக்கீங்க, இதை பார்த்தா கொஞ்சம் காமெடியா இல்ல உங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னமா பண்றது, இது இந்த ஊருடைய வழக்கம், சரி ஓகே நீ பாத்துரு, உன்னுடைய வீட்டுக்காரன் வேற ரொம்ப காஞ்சி போயிருக்கான் போல, வந்ததுல இருந்து பாயறதுல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பின உடனே இந்த வெப் சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட முடிச்சிருப்பாங்க. நம்ம கூடிய சீக்கிரத்துல இதோட அடுத்த எபிசோட பாத்திரலாம்.